ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜிஎஸ்டிஆர் 1 வந்து பார்த்தீங்கன்னா, டேலி பிரைம்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டாவே வந்து ஜேசன் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்றத இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி சேல்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா என்ட்ரீஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கா அப்படின்றத பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கிளையண்ட் தான். ஸோ இவங்களுக்கு 1 2 3 சேல்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சீரியல் நம்பர் எல்லாமே வந்து கரெக்ட்டா முடிஞ்சிருக்கா? லாஸ்ட் என்ன மந்த் முடிஞ்சிருக்கு? இந்த மந்த்ல நம்ம என்ன சேல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்? அப்படின்றதெல்லாம் ஒன்ஸ் கரெக்ட்டா செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 62ல முடிஞ்சிருக்கு. நமக்கு இங்க 63ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஓகே. இது எல்லாமே அப்ப கரெக்ட்டு அப்படின்றது நடுவுல எந்த ஒரு இன்வாய்ஸஸும் நம்மளுக்கு விட்டு போல. எல்லாமே வந்து நம்மளுக்கு கன்டினியூஸா இருக்குன்றத நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, P&Lயும் இந்த 47,000 அதாவது P&L வந்து பார்த்தீங்கன்னா, நெட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 47,000 தான் இருக்கா அப்படின்றத நீங்க ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் எப்பவுமே. ஸோ P&Lல என்ன இருக்கோ, என்னென்ன இன்கம்லாம் கரெக்ட்டா உங்களுக்கு ஷோ ஆகுதோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிலயும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும். ஸோ அப்பதான் வந்து இன்கம் எல்லாமே கரெக்ட்டா மேட்ச் பண்ண முடியும். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் வந்து கரெக்ட்டா மேட்ச் ஆகாது. ஸோ ஓகே. ஸோ இப்போ இங்கேயே வந்து கரெக்ட்டா 47,000 வந்திருக்கு. இப்போ இதுல வந்து ஜிஎஸ்டி ரிப்போர்ட் அதாவது டிஸ்ப்ளே, அக்கவுண்ட் புக்ஸ், ஜிஎஸ்டி ரிப்போர்ட் அதுல ஜிஎஸ்டிஆர் 1 ஓபன் பண்ணி மந்த் வந்து மாத்திக்கணும். 1, 2, 28, 2. ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா 47,000 தான் காட்டுது. ஸோ ரெண்டுமே இப்போ எல்லாமே வந்து எல்லா சைடும் செக் பண்ணியாச்சு. சேல்ஸ் ரிஜிஸ்டர்ல செக் பண்ணியாச்சு, P&Lல செக் பண்ணியாச்சு, ஜிஎஸ்டி ரிப்போர்ட்லயும் வந்து செக் பண்ணியாச்சு. ஸோ மூணுத்துலயும் ஒரே வேல்யூஸ் இருக்கு, ஒரே இன்கம் தான் இருக்கு. ஸோ இதனால நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து கரெக்டாக தான் என்ட்ரிஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு ஜிஎஸ்டி லாகின் அண்ட் லாக் அவுட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அப்டேட் யுவர் யூசர் நேம்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்கள் யூசர் நேமை ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி இல்லைன்னா மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போகும் கம்பல்சரி. ஏன்னா டிஎஸ்சி கிடையாது, ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஓடிபி வந்து உங்களுக்கு கம்பல்சரி வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸில் இந்த மந்த் வந்து செலக்ட் பண்ணிடணும். 1/2/2025லேருந்து என்ன மந்த்தோ நீங்கள் அதுக்கான மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ரெண்டு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்போர்ட்டு ஆஃப்லைன். ஆஃப்லைன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே எங்கேயுமே ஜிஎஸ்டி வந்து லாகினே பண்ணலை. ஸோ ஜேசன் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து ஜேசன் ஃபைலை அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சென்ட் ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட் ஆன்லைன் கொடுக்கும்போது ஜிஎஸ்டிஆர் 1 டேட்டா வில் பி அப்லோடட் டு த போர்ட்டல். டு யூ வாண்ட் கண்டினியூ? எஸ், எனக்கு வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னும் போது எஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் ப்ரெஸ் எஸ் ஆர் என்டர் இந்த சென்ட் ஓடிபி டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் ஃபார் த ஜிஎஸ்டி யூசர் நேம். ஸோ இந்த நேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து போகும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓடிபி வந்து சென்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மெயில் ஐடி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலேருந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியதான். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா unuploaded was completed some error for following தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஏதோ சம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அதனால வந்து ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி காட்டுது நமக்கு. ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து அப்டேட் ஆயிடுச்சா அப்படின்றத ஒன்ஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின்ஸ் வந்து போடணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் ஆகிடும். இன்கேஸ் ஏதாச்சும் அந்த ஹெச்எஸ்என் கோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 டிஜிட் நம்ம நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா அந்த டைமில் வந்து இது அப்லோட் ஆகாது. ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆயிடுச்சு. ஸோ ரிட்டர்ன் டேஷ்போர்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து பிப்ரவரி மந்த் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஜிஎஸ்டிஆர் 1. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம்ல இந்த ஹெச்எஸ்என் கோடுனால தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ
HSN கோடும் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து 8 டிஜிட் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 4 டிஜிட் தான் போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் இவங்க 6 டிஜிட் ஆர் 8 டிஜிட் கரெக்டான HSN கோடு வந்து போட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி உள்ளே வந்து அப்லோட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வாய்ஸ் வந்துச்சு, டாக்குமெண்ட் இன்வாய்ஸும் வந்துச்சு, ஜஸ்ட் HSN சம்மரி மட்டும் வரல. ஸோ அதை மட்டும் இப்போ நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கிட்டா போதும். ஸோ 47,000. இப்போ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேவ் கொடுக்க வேண்டாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஆன்லைனில் ரிப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய HSN கோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டு இல்லைனா 6 டிஜிட் கரெக்டாக இருக்கான்னு ஒன்று செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன பார்ட்டின்றது எல்லாமே வந்து ரிப்போர்ட் ஆகிடுச்சு அது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபைல் ரிட்டர்ன் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ ஓடிபி அந்த ஓடிபியை அப்படியே இங்கேருந்து நம்ம காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டேலிலேருந்து ஜேசன் ஃபைலை டைரெக்டாக வந்து ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஐ ஹோப் இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.